வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளின் அழிவை ஆதீனங்கள் மீட்க முடியுமா? ஆதீனங்கள் என்பவர்கள் யார்? இன்றைய காலகட்டத்தில் மக்களின் ஆன்மீக தேடுதலுக்கு ஆதீனங்கள் ஏதாவது வழிகாட்டுகிறார்களா, இல்லையா? ஜீவ சமாதி, கல்ப சாதனை, மரணமில்லா பெருவாழ்வு போன்ற சித்த மார்க்கத்தை கடைபிடித்து வந்த ஆதீனங்களின் மடாதிபதிகளின் இன்றைய நிலை என்ன? மக்களால் கடவுளுக்கு சமமாக போற்றப்பட்ட பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டிய சில ஆதீனங்கள் தனது வயது முதிர்ந்த காலகட்டத்தில் திடீரென திருமணம் செய்து கொண்டு தாம்பத்திய வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறார்கள். இந்த செயலால் அந்த ஆதீனம் சார்ந்த இடங்களில் உள்ள மக்களின் மனதில் அந்த மடாதிபதி மீது அவநம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறதா, இல்லையா? இதனால் மூடப்பட்டு கிடக்கும் மடங்களின் முடக்கம் மக்கள் மனதில் வேதனையை தருகிறதா, விரக்தியை தருகிறதா? இந்திய அரசியலின் சாம்ராஜ்யத்தில் தனக்கென தனி சிம்மாசனத்தில் அமர வேண்டிய ஆதீனங்கள் தன்னுடைய சுய ஆற்றலை உணராமல் 5 வருடத்துக்கு ஒருமுறை மாறும் சாதாரண கட்சிகளுக்கு சலாம் போடுவது ஏன்? சித்தர்களுக்கு இணையான ஆதீன மடாதிபதிகள் இன்று நோய்வாய்ப்பட்டு அந்நிய நாட்டு மருத்துவத்துக்கு அடிமையானது ஏன்? வருங்கால சந்ததிக்கு தமிழர்களின் ஆன்மீக பொக்கிஷங்களை கொண்டு சேர்க்க ஆதீனங்கள் முன்வருவார்களா, மாட்டார்களா? ஜீவ சமாதிக்காக இயங்கும் சில மடாதிபதிகளின் லட்சியத்துக்கு பொதுமக்களோடு அவர்கள் நட்புறவு கொள்ள வேண்டிய வழிமுறை என்ன? விரைவில் ஆதீனங்கள் என்ற ஆன்மீக சாம்ராஜ்யம், ஜமீன்கள் ஒழிப்பு போல அரசியல் என்ற சுனாமி தாக்குதலில் ஆதீனங்கள் நிலைத்து நிற்குமா? இதுபோன்ற கேள்விகளுக்கு விடையை தேடி தமிழனின் ஆன்மீக கலைகளை மீட்க தன் வாழ்நாட்களை பணயம் வைத்து தனது வக்கீல் தொழிலையே புறக்கணித்து வாழ்ந்து வரும் சூரியனார்கோவில் இளைய சந்நிதானம் மௌனகுரு ஸ்ரீலஸ்ரீ வக்கீல் பிள்ளை குழந்தை ஆனந்த் ஆதீனம் சுவாமிகள் அவர்கள் களம் இறங்கியுள்ளார். மௌனகுரு மௌனத்தை கலைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது விட்டது. காவி வஸ்திரத்தை கழட்டிவிட்டு மீண்டும் வழக்கறிஞர் அங்கியை மாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. கலிகாலத்தில் கடைசியில் ஒரு ஆதீனம் எப்படி நிர்வாகிக்கப்பட வேண்டுமோ அதற்கு முன் உதாரணமாக செயல்பட்டு வரும் திருநெல்வேலி ஆதீனமான ஸ்ரீமத் பரசமய கோளர்நாத பீடத்தில் இருந்து தமிழகம் முழுதும் உள்ள ஆதீனங்களை ஒருங்கிணைத்து உலகம் முழுதும் தமிழர்களின் ஆன்மீக ஆற்றலை கொண்டு சேர்க்கும் பணி தொடர்கிறது. இந்த முயற்சி காணொளி தொடராக தொடரும் என ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். சூரியனார் கோயில் இளைய ஆதீனம் அப்போது அனைத்து ஆதீன மடங்களையும் ஒன்றிணைக்கணும்னு அடியனோட விருப்பம். அது நல்லொரு சிந்தனையும் நல்லொரு ஆலோசனையும். அனைவரும் ஒற்றுமைப்பட்டால் பெரிய பெரிய காரியங்களை மிக எளிமையாக சாதிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். அது நடக்கட்டும்னு நானும் ஆசைப்படுகிறேன். காரணம், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியும். நம்ம தனித்தனியா செய்யறதும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா அதுக்கு பலம் ஜாஸ்தி. அது நடந்தால் மிக மிக வெற்றி. உள்ள ஆதீன மடங்களுடைய விதிகளின்படி சில ஆதீனங்கள் லௌகீக வாழ்க்கையில போய் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனா அந்த ஆதீன மரபுப்படி திருமணம் செய்து கொண்டால் மடத்தை விட்டு போகணும். இப்ப சில மடங்களுக்கு ஒரு மரபு வச்சிருக்கிறாங்க. பிரம்மச்சாரியாக பணி செய்து குரு சேவை செய்து அவங்க ஆதீனம் ஆகுறாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு இல்லறை வாழ்க்கை என்றால் அவங்க அதே வாழ்க்கையில போகணும். அதுதான் நியமம். திருப்பி நம்ம அங்க இருக்கப்புறம் அப்ப மற்றவங்களுக்கு நம்ம வழிகாட்டுதல தவறி விடுகிறோம். அப்ப இனி வர்றவங்களுக்கு அது ஒரு அச்சமா, அப்ப நானும் போயிட்டு இப்படியே ஆயிக்கலாம். அப்ப மாற்றம் வந்துடும். இத்தனை நாளும் கடைபிடித்த நம்மளோட பரம்பரையை நம்ம விட முடியாது. அப்ப நம்ம பரம்பரையை நம்ம மதிக்க வேண்டும். அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, நமக்கு முடியல அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னு நம்ம அதை பார்க்க வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். அதுதான் எனக்கு தோடுது. இனி இப்போ அதுதான் நல்லாவும் இருக்கும். நம்ம இப்போ ஒரு பாரம்பரியமா எடுத்துட்டு வரோம், பிரம்மச்சரியம் சன்னியாசம்னு எடுத்திருக்கோம்னா நம்ம அதே இதுல போறது நல்லது. இப்ப அதை மீறி வந்துட்டுது அப்படின்னா நம்ம அதை விட்டு அப்படியே விலகி நின்னுக்க வேண்டியதான். அதான வேணும். அதான் என்னோட இதுல தோன்றது. நல்லாவும் இருக்கும். அதுதான். ஆனா மற்றுள்ள ஒரு பரம்பரையை நம்ம மீண்டும் மாற்றத்தை உருவாக்குற மாரி ஆயிரும்.
திருப்பி வர முறை அப்ப இன்னொரு ஆளுக்கு ஒரு பாடமாயிரும். நானும் போயிட்டு இப்படி இருந்துக்கலாம். இப்ப எல்லாருக்கும் அது ஒரு வழி ஆக வேண்டாம் அப்படின்னு தோன்றும். ஒரு சில ஆதீனங்கள் அரசியலோட ஈடுபடுத்திக் கொள்றாங்க தன்னை. சில ஆதீனங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு உறுதுணையா செயல்படுறாங்க. மறைந்த ஆதீனம் சிவசமாதி அடைந்த ஒரு சமாதி பேர சொல்ல விரும்புற அவரு முழுக்க முழுக்க ஒரு திராவிட கட்சிக்கு பிரச்சாரத்துக்கே போனார். இதை பத்தி உங்க அபிப்பிராயம் சார்? கட்சிக்கு போறது வந்து அவங்களோட இஷ்டம், அது யாரா இருந்தாலும். இப்ப நம்ம ஒரு ஆதீனம் ஒரு சன்னியாசின்னு வரோம், நம்ம மரபுல வந்து நம்ம இருந்துக்கிற வேண்டும். நம்ம அதை விட்டு போகிறோம், மக்களுக்கே ஒரு சந்தேகம் வரும் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு வழி வராத அளவுக்கு நம்ம பண்ணிக்க வேண்டியதான். இப்ப நம்ம சொல்ல முடியாது நீங்க இந்த அரசுக்கு போங்க, இந்த அரசுக்கு போகாதன்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. காரணம் எல்லாமே தனிப்பட்ட விஷயம். പക്ഷെ ஒரு ஆதீனம்னு வரப்போ அந்த மரபுக்குள்ள இருந்து எல்லாம் பண்ணணும். அதை மீற மரபுதான் அது எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை கொடுக்கும். இது இப்படியா அது இப்படியான்னு கேள்வி எல்லாம் வரும். நம்ம அதனால இப்போ தனிப்பட்ட முறையில நம்ம சொல்ல முடியாது நீங்க போங்க வாங்க, அது அவங்களோட விருப்பம். പക്ഷെ மரபு என்னதோ அதை நம்ம பின்தொடர்ந்தோம்னா இந்த பிரச்சனை வராது. சாமி, இப்போதுள்ள ஆதீனங்கள் வந்து அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழ்றதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. சில ஆதீனங்கள் வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு அடிமையாகி அவ்வளவு மருத்துவ ரீதியா வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முந்திருந்த சன்னிதானங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா சூரியனார் கோயிலில் இருக்கிற சன்னிதானம் 102 வயசு. அவரெல்லாம் கரெக்டாக மார்கழி மாதம் ஏகாதேசி அன்னைக்கு வள்ளலார் மாதிரி ஜீவசமாதி அடைஞ்சாங்க. அவர் நடமாடுற வரைக்கும் அந்த பசுமடத்தில் வேட்டியை மடிச்சு கட்டி எல்லா வேலையும் பார்த்தாரு. ஆனா இப்போ இருக்க ஆதீனங்கள் வந்து நேருக்கு மாறா இருக்கு. ஆதீன மடத்தினுடைய நோக்கம் என்னன்னா தமிழையும் சைவத்தையும் வளர்க்கறது தான். இப்ப அதுல இருந்து மாறிட்டாங்க. இப்ப இருக்க ஆதீனங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில ஆதீனங்களை தவிர எல்லாருமே மருத்துவ ரீதியா அவங்க வந்து அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. இந்த மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு வாழ்றதுக்கு இந்த ஆதீனங்கள் இனிமே கடைபிடிக்க வேண்டிய விதிகள் என்ன செய்யலாம்? இப்போ இது வந்து சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா சொல்ல முறை எல்லாருக்கும் பிடிக்காது, எல்லாருக்கும் அது வேற்றுமையா தெரியும். ஆனா நாம எல்லாரும் நம்ம ஆரோக்கியத்தை கவனமா பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்காம அலையிறோம். சாப்பாடு, உணவு திட்டம், இன்னைக்கு வர்ற உணவுகள் எல்லாமே நம்மள அது பாதிப்பாம உணவுகளை நம்ம கவனிக்க வேண்டும். நம்ம அதுக்கு வேண்டி சாதனை செய்ய வேண்டும். சாதனை செய்தாதான் எல்லாத்துக்கும் அதோட வெற்றி வருது. ஆனா இது இன்றைய காலத்துல எல்லாருக்கும் பின்ன ஆதீனங்கள் இறங்கி இன்னைக்கு நிறைய அலையிறாங்க. அதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. ஆனா அதை நம்ம கொஞ்சம் உணவை கவனிக்கணும். உணவு இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. பின்ன எல்லாரும் கொஞ்சம் ஈஸியான மருத்துவம் பாக்குறாங்க. இப்ப ஈஸி மருத்துவம் எல்லாருக்கும் பிடிச்சதுனாலதான் எல்லாரும் அந்த வழியை பாக்குறாங்க. நம்ம அத வந்து நீங்க பண்ணாதங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதை நினைச்சு ஒரு சரி பண்ணிக்கிட்டா நல்லது. நல்லது மாற்றங்கள் வரும். பின்ன அவங்களோட தபம் எல்லாம் தான் அவங்களோட முக்தியை காட்டும். பின்ன சிலது வந்து நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றோம், அனுகிரகம் பண்றோம். அதனாலே சில ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்ப அதெல்லாம் நம்ம உணவு மூலமும் நம்ம செய்யற தவ வாழ்க்கை மூலம் மாற்றி எடுக்கலாம். அப்புறம் சாமி, சில மடங்கள்ல ஆதீன கர்த்தாக்கள் வந்து பதவி ஆசையினுடைய அதை என்ன சொல்றதுன்னா வெறின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம நீதிமன்றத்துக்கு வர்றாங்க. நீதிமன்றத்துக்கு இப்ப சாதாரணமா ஆதீன கர்த்தர்கள் வந்து வழக்கு தொடுக்குறாங்க. பற்றற்ற நிலையில இருக்கணுங்கிறதுக்கு தான் இது. துறவிக்கு அழகு மேடியில் மேலின்னு எல்லாம் சரிதான் சாமி. ஆனா இன்னைக்கு உள்ள சில ஆதீனங்கள் ஒரு சிலரை தவிர எல்லாருமே கம்ப்ளீட்டாவே பதவி ஆசை பிடிச்சு நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லி இந்த மடாதிபதி அந்த மடாதிபதி அரசியல்வாதியை விட மேல போய்கிட்டு இருக்கிறாங்க. நிலை நீடித்தால் ஆதீன கர்த்தாக்களுடைய மதிப்பு மரியாதை மக்கள்கிட்ட குறையுங்கிறது அடியோட அபிப்பிராயம். உண்மைதான். நான் மடாதிபதிகளும் இப்போ நம்ம அதுல போய் பட்டு வர மக்களுக்கும் நம்ம மேல இருக்க நம்பிக்கை குறையும். அது எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நல்லதா செய்யலாம். அதுதான் என்னோட விருப்பம். நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம இருக்கிற இடத்த நம்ம எல்லாரும் காப்பாத்தி அதை கொண்டு போகும். அது வந்து நல்ல விஷயம் நீங்க சொல்றது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து
மக்களுக்கு சேவை பண்ற இடத்துல ம், மக்களுக்கு ஒரு குழப்பத்தை நம்ம பண்ணிடக்கூடாது. ம், மக்கள் ம். குழம்பிட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்ல நடக்காது. இல்ல 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 அதனால மக்கள் குழம்பக்கூடாது. நாம் கொடுக்கும் வழிதானே அவங்களும் பின்பற்றுவாங்க. கண்டிப்பா இப்ப கண்டிப்பா. நம்ம அறிவை கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம். ம், ம், அப்ப நம்மளே அதுக்கு ஒரு உதாரணமா இருந்தாதான் ம், மடங்கள் எல்லாம் ம், இன்னும் நூற்றாண்டுகள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அது முன்னாடி போகணும். ம், அதுக்கு வேண்டி நம்ம எல்லாரும் ம். யோசிச்சா போதும். நம்மளை பார்த்துதானே இன்னொரு ஆள் படிப்பாங்கன்னு நம்ம ஆமா, ஆமா, யோசிக்கணும். ஆமா. அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ம், ம். அது யோசிச்சால் மாற்றம் வரும். ஆதீன கர்த்தாக்கள் வந்து தீட்சை வாங்கையிலேயே குடும்பத்துல இருந்து விலைக்கு தான் வரணும். அடியனை எடுத்துக்கிட்டு அடியன் வயசு 70, அடியன் சட்டம் படிச்சவன், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கருப்பு கவுனுக்கு விடை கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்காக என்னை நான் பெருமைப்படுத்தல. ஆனா சில ஆதீனங்கள் வந்து அந்த மரபு வழின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள சார்ந்தவங்களையே எல்லா பணிக்கும் நியமனம் பண்றாங்க. உம் அது எனக்கு இன்னும் புரியல, என்ன காரணம்னு தெரியல. தெரியல. நான் இறங்கி இன்னும் போனதில்லை. சரி சரி. அதுல எல்லாத்தையும் ஒரு சம உரிமை வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுதான் வேண்டும். வேண்டும். நம்ம யாரையுமே தள்ளி வைக்கவோ பிரிச்சு வைக்க கூடாது. ம், ஆனா எப்படி மற்றொரு இடம் நடக்குதுன்னு எனக்கு அவ்வளவு தெரியல. சரி சரி. ஆனா நமக்கு எல்லாரும் ஒரு துல்லியமாக பார்த்தாங்க ம், ம். நல்லா இருக்கும். சரி சரி. அதுதான் வேண்டும். சரி சரி. இப்ப எல்லாரையும் நம்ம அரவணைச்சுக்கணும். ம், இப்ப ம், நம்ம குழந்தைகளை வீட்டுல 10, 20 குழந்தை இருந்தாலும் ம், 20 பேரையும் ஒரு தாய் தகப்பன் எப்படி பாக்குறாங்களோ தன் ம். குழந்தையாக, ம், அதே மாதிரி நம்ம மரபுலயே நம்ம பரம்பரையில சேர்ந்தவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அரவணைக்க முடியும். ம். அப்படி அரவணைச்சா நல்லா இருக்கும். சரி சரி. நன்றி சார். யூ சேனல் தமிழர்களின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியத்தை மீட்கும் சேனல்.